நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கிறது. எதை குறித்து தெரியுமா? முதல் சட்டமன்ற பேரவையில் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு ஆக்ஷன் காட்டினார் இல்லையா? அதுவும் உங்கள் அப்பா எங்கே அப்படின்னு நான் பேசினேன் இல்லையா? இது தொடர்பாக மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் விஜய்க்கு ஆவலாக தெரிய வேண்டிய விஷயமாக இருந்தது. இது குறித்து உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தற்குறிகள் வேண்டுமானால் அதை ஆதரித்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை வெறுத்திருக்கிறார்கள், அதை விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் களமிறங்குகிறார் என்பதுதான் அந்த செய்தி. அவர்கிட்ட கேட்குறாங்க, அதை இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுமையும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறது, ஆதரவான அலை எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனுடைய அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி அது தவேகாவுடன் இணைவது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. அதாவது கூட்டணியாக இணையப் போகிறார்கள் என்பது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. இதற்காக வை. கோபால்சாமியும் அதே மாதிரி அவருடைய பையனும் தொடர்ந்து கடந்த ஆட்சியாளர்களின் மீது என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்றைக்கி என்ன செய்தி வந்திருக்கு? மதிமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு 2 எம்எல்ஏக்கள், அதில் சீர்காழி எம்எல்ஏ மதிமுக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து திமுக என்று சொல்லக்கூடிய கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன? இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இல்லையா? தவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றார், திருமாவளவன் சொல்றார். என்ன சொல்றாரு? சட்டமன்றத்தில் நீங்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்படி பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்க செயல், அது சரியான விஷயம் அல்ல. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சோங்க? முதல்வர் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுறதில்ல, கேள்வி கேட்டால் பதில் சொல்றதில்ல, அவர் பேசுவார் நம்ம கேட்டுக்கணும். மோடி என்ன பண்ணுறாரோ அதைத்தான் விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, சட்டப்பேரவையில் ஏதாவது பேசுவார் அப்படின்னு தற்குறிகள் உட்பட எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்தோம். 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாயை அடைச்சிருவார் அப்படின்னு பார்த்தோம். 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை இதோ இந்த வாரத்திலிருந்து கொடுக்க, இந்த மாதத்துலேருந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தோம்.